ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா 2 பானையும் ஒன்றா இருக்குது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறக்கி வைக்க போகிறாங்களாம்மா. போய் இறக்கி வச்சுட்டு வந்துடுவா. இறக்கி வைக்கணும். காய் எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரைக்காய், அப்புறம் வந்து பீன்ஸு, பச்சை மிளகாலாம் வந்து புட்டு உள்ளே போட்டாங்க. ஸோ மற்ற காய்களை தான் வந்து கத்தி வச்சு அறிய வேண்டியது வரும். அவரைக்காய் புட்டு போட்டுடலாம். அவரைக்காய், பச்சை மிளகாவோட முனையை மட்டும் புட்டு போட்டுடலாம். வந்து பார்த்தீங்களா, முனையை புட்டு கட்டுங்க. பச்சை மிளகா இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்களா, அதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் ரெண்டா உரைக்கணும். கீரி தான் போடணும். பச்சை மிளகா போட்டுருக்கேன். தேங்காய் இருந்தால் அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்மள்ட்ட அம்மி இல்லை. தேங்காய் வந்து நீங்கள் அரைச்சி ஊற்றினாதான் சாம்பார் தூள் போட போகிறோம். சாம்பார் தூள் போட்டுக்க போகிறோம். நீங்கள் தேங்காய் வேக வைக்கல, பருப்பெல்லாம் வேக வைக்க தேவையில்லை. இது வந்து கூட்டு மாதிரி தான். ஒரு வந்து சாம்பார் மாதிரி தேவையில்லை, ஒரு கூட்டு மாதிரி தான். இது விளைஞ்ச காய், பொங்கல், அவ்வளோதான். சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. அந்த காயில் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கணும். கத்திரிக்காயெல்லாம் எப்படி கட் பண்ணுறது? கத்தியால் கட்டுங்க. தூள் உப்பு கொஞ்சம் போட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த முனையை மட்டும் அரிஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கணும். கேரட்டு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையால் கூட உடச்சு இதெல்லாம் அவரைக்காயெல்லாம் கையாலே உடச்சு போட்டுருங்க. நீங்கள் தக்காளி, வெங்காயம், அவரைவள்ளிக்கிழங்கு, அப்புறம் வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு, பரங்கிக்காய், சக்கரை வள்ளிக்கிழங்கு, வாழைக்காய், இதை மட்டும் தான் நீங்கள் வந்து அறிய வேண்டியிருக்கும். வாழைக்காய் எல்லா காயும் வாங்கிட்டு வந்துருச்சு காய்ஸ். பச்சை பிள்ளை அவ்வளோ அறிவாக வந்து உதவி செஞ்சுருக்கு. எல்லாரும் வந்து ரோஷனாரிக்கு வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கோங்க. என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அடுப்பு பைப்புலாம் வாங்கிட்டு வந்துருச்சு. இரும்பு அடுப்பு இப்போ ஒன்று வாங்கணும் புதுசாக. பழசு ஒன்று புதுசு ஒன்று பழசை கழுவி வச்சுக்கிட்டோம். பழசு ரொம்ப நாள் ஆகலை. ஒரு 1.5 மாதம் தான் இருக்கும் வாங்கி. ஒரு மாதம் யூஸ் பண்ணவே இல்லை. 2 தடவை தான் யூஸ் பண்ணோம். ஒரு 2-3 தடவை தான். அதனால் கழுவிட்டேன். ஐயாவுக்கு சுத்தமாக இருக்கணுங்கிறதுனால அடுப்பை மட்டும் நல்லா கழுவிட்டு பானைலாம் நல்லா கழுவிட்டேன். இப்போ வந்து வாங்கிட்டு வந்தது புதுசு வந்து அந்த பெருசு. இது என்ன விலை, அது என்ன விலைன்னு சொல்லுமா? அவங்க வாங்கிக்கிறவங்க தான் வாங்கிக்குவாங்க. இது வந்து சந்தைப்பேட்டைக்குள்ளே வாங்கினது ஒருத்த நாட்டில். இது வந்து 100 கூட அந்த குங்குமச்சம்மா 2வது கடையில் வந்து சந்தைப்பேட்டையில் வந்து பானை வாங்கிட்டு வந்தேன். சந்தைப்பேட்டை லாஸ்ட்டில் சந்தைப்பேட்டைக்குள்ளே இந்த ஒருத்த நாடு சந்தைப்பேட்டைக்குள்ளே போயிட்டு 350 ரூபா போட்டுக்கிட்டாங்க. உனக்கு 450 ரூபாய்க்கு வந்து பானை சட்டி வாங்குறதுனால அந்த அம்மா வந்து குறைச்சி 350 ரூபா போட்டுக்கிடுச்சு. அந்த சந்தைப்பேட்டைக்குள்ள போயிட்டு பானை சட்டி கடைன்னு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. 2வது இருக்க கடைக்குள்ள வந்து நீங்கள் வாங்கி குங்குமவாசி அம்மாட்ட வந்து வாங்கிக்கோங்க. இந்த அளவுக்கு பானை வாங்கிக்கோங்க போதும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெரிய பானைலாம் வாங்கினீங்கன்னா திராவரத்துக்கு. அதுக்கு வந்து நிறைய இது போடணும். எவ்வளவு போட்டான்னு சொல்லி, எவ்வளோ அரிசி போட்டா, எவ்வளோ இது போட்டான்னு. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இது 2க்குமே வந்து 1.5 கிலோ போட்டிருக்கு. அது வந்து அம்மா கணக்கு வச்சு போட்டதுன்னா ஆனால் ஒரு 1.5 கிலோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவை 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். 2 பானைக்கு சமமாக வந்து மூடி வச்சிருந்தோம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதில் அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு வந்து தண்ணி நிறையா வச்சுட்டு கொஞ்சம் மொண்டுக்கிட்டாங்க. அதுலேயும் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஐயோ தண்ணி நிறையா வச்சுட்டாங்க. நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. நீங்கள் வந்து மோண்டுக்கிட்டலாம். பத்தலைன்னா நீங்கள் திருப்பி ஊற்றிக்கலாம். இது மாதிரி தான் வந்து செய்யணும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதை வந்து இறக்கிடுவாங்க நம்ம அம்மா. நம்ம வந்து கடையில் போயிட்டு சாம்பார் தூள் வேறு என்னம்மா வாங்கணும், உப்பு புதுசாக வாங்கிக்கணும். உங்கள் வீட்டில் இருக்க பழசை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போடாதீங்க. புதுசாக இருக்க உப்பு வந்து நான் வாங்கிட்டு தூள் உப்பு வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா காயோட செய்கிறோம். தூள் உப்பும் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன சொன்னிச்சு, சாம்பார் தூள் ஒரு 50 கிராம் போகும்போது அந்த காய்க்கு 50 கிராம் வந்து நான் வாங்கிட்டு நான் வந்துடுறேன். நான் வீடியோ செல் எடுத்துகிட்டு போட்டா தக்காளி பழம் வீடியோ போட்டுட்டு அப்படியே போட்டா என்ன வீடியோ பண்ணணும், அப்படியே சைக்கிள் பேசிட்டு போட்டான்னு போயிட்டு வரேன். தக்காளிலாம் இப்படி போட்டுக்கலாம். இப்படி கூட போட்டுக்கலாம். நீங்கள் லைட்டாக அரிஞ்சு கூட போட்டுக்கலாம். இல்லாட்டி புளிஞ்சு கூட விடுவாங்க. புளிய வேணாம், கூட்டுங்கிறதுனால நீங்கள் புளிய வேணாம். அப்படி இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணி இருந்ததுன்னா அரிஞ்சு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம அம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துன்னா நான் வந்து இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது, சைக்கிளில் வீடியோ எடுத்துகிட்டு போகிறதா வேண்டாம் வை கீழே விழுந்துடும். அப்புறமா இதுக்குன்னு தனியாக பண்ணிக்கிறேன். ஸோ நான் சாம்பார் தூள் வந்து